கடலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடந்தது. இன்று அதற்கு காரில் வருகை தந்தவர்களின் காரை பரிசோதனை செய்தபோது அதில் கத்திகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 4 கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஆட்சியர் அலுவலகம் வந்தவர்களிடம் கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாகமுத்து இணைப்பில் காத்திருக்கிறார். நாகமுத்து, விவரங்கள். சரவணன், ஒவ்வொரு திங்கட்கிழமை என்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெறுவது வழக்கம். இந்த குறைகேட்பு கூட்டத்தில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகளை மனுக்களாக எழுதி எடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் கொடுப்பார்கள். ஒரு சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத ஒரு சூழ்நிலையில் பெட்ரோல், மண்ணெண்ணெய் போன்ற எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை எடுத்து தற்கொலைக்கு முயற்சிக்கின்ற சம்பவங்களும் கடலூர் மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ந்த வண்ணமே இருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைகேட்பு கூட்டத்திற்கு வரக்கூடிய 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் அந்த ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் முன்பு சோதனைக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கப்படும். இந்த நிலையில் இன்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் மக்கள் குறைகேட்பு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அப்போது காலையில் ஒரு வாகனம் ஒன்று ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள்ளே வருகிறது. அந்த வாகனத்தை போலீஸார் சோதனை செய்கிறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த வாகனத்தில் கத்தி போன்ற பயங்கரமான ஆயுதங்கள் இருப்பதை கண்டு காவல்துறையினர் அதிர்ச்சி அடைஞ்சு அவைகளை கைப்பற்றியதோடு அந்த 4 சக்கர வாகனத்தில் வந்த திருநாவுக்கரசு என்பவரை புதுநகர் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த குறைகேட்பு கூட்டத்திற்கு வந்த நபர் ஒருவர் தன்னோட காரில் பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சரவணன், தங்களது தகவல்களுக்கு நன்றி நாகமுத்து.